இன்றைய கதையில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய உண்மை வெளிச்சத்துக்கு வரப்போகிறது. இத்தனை நாட்களாக தமிழ் செல்வி மீது விழுந்திருந்த பழி, அவமானம், குடும்பத்தை விட்டு பிரிக்கப்பட்ட வேதனை என எல்லாவற்றுக்கும் ஒரே நாளில் முடிவு கிடைக்கப் போகிறது. மீனாட்சியும் அழகரையும் கோவிலில் வைத்து மாற்றிக் கொண்டிருக்கும் நேரத்தில்தான் காட்டச்சி அம்மன் பூசாரி அம்மா அங்கே வந்து நிற்கிறார். அவரை பார்த்ததும் ராஜாங்கத்தின் முகத்தில் சந்தோஷம் தெரிகிறது. பல நாட்களுக்கு பிறகு பார்த்த மகிழ்ச்சியில அவர் அம்மா, எப்ப வந்தீங்க? உங்கள பார்த்ததே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா இருக்கீங்களா என்று அன்போடு விசாரிக்கிறார். ஆனால் அவரிடமிருந்து எந்த பதிலும். நண்பர்களே, உங்களுக்கும் தமிழ்ச்செல்வி மற்றும் சேதுபதியை பிடிக்கும் என்றால் இப்போதே இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வரவில்லை. அதற்கு பதிலாக அங்கே இருந்த ஒவ்வொருவரையும் கூர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த பார்வை சாதாரணமான பார்வையாக இல்லை. ஏதோ ஒரு பெரிய உண்மையை தெரிந்து கொண்டு வந்தவர் போல இருந்தது. ராஜாங்கத்துக்கு அந்த நிமிடத்திலேயே மனசுக்குள் ஒரு பயம் வந்து விடுகிறது. என்ன நடந்திருக்கிறது? எதற்காக அம்மா இப்படி பார்க்கிறார்கள் என்று புரியாமல் அவர் அமைதியாக நிற்கிறார். சில நொடிகள் அங்கே அமைதி நிலவிய பிறகு காட்டச்சி அம்மன் நேராக தமிழ் செல்வியிடம் செல்கிறார். தமிழ் செல்வியின் முகத்தை பார்த்ததும் அவரது குரலில் ஒரு தாய்மையின் கனிவு தெரிகிறது. இத்தனை நாளா உன் மனசுக்குள்ள எவ்ளோ வேதனைய வச்சுக்கிட்டு வாழ்ந்திருக்கிறேன்னு எனக்கு தெரியும். நீ அனுபவிச்ச கஷ்டத்துக்கு முடிவு கட்டத்தான் நான் இங்கே வந்திருக்கேன். இனிமேல் உன் வாழ்க்கையில கஷ்டம் மட்டும் இருக்காது. நீ இழந்த சந்தோஷம் திரும்பி வரப்போகுது. உன் வாழ்க்கையில் ஒரு புதிய வசந்தம் வீசப்போகுது என்று சொல்கிறார். அந்த வார்த்தைகளை கேட்ட தமிழ் செல்வி அப்படியே உறைந்து போகிறாள். அம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? உண்மையிலேயே என்னோட கஷ்டத்துக்கு முடிவு வரப்போகுதா என்று கண்ணீருடன் கேட்கிறாள். அதற்கு காட்டச்சி அம்மன், ஆமாம்மா, உன் மனசுக்குள்ள நீ புதைத்து வைத்திருந்த எல்லா வலிகளுக்கும் இன்று பதில் கிடைக்க போகுது. உன்னை இவ்வளவு நாள் கஷ்டப்பட வச்சது யார்? உன் வாழ்க்கையை மாற்றியது யார்? உன் குடும்பத்திலேயே நடந்த சதி என்ன என்பதை இன்று எல்லாருக்கும் முன்னாடி சொல்லப் போறேன் என்று உறுதியாக சொல்கிறார். அந்த வார்த்தைகள் அங்கே இருந்தவர்களின் இதயத்தையே நடுங்க வைக்கின்றன. ராஜாங்கம் உடனே பதற்றத்துடன், அம்மா, நான் உங்ககிட்ட வந்து பேசினப்போ நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. ஆனா இப்ப தமிழ் செல்வியிட்ட மட்டும் இவ்ளோ பெரிய விஷயங்கள சொல்றீங்க. என்ன நடந்திருக்கு என்று கேட்கிறார். அதற்கு காட்டச்சி அம்மன் அவரை நேராக பார்த்து, உனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா இந்த பொண்ணு இவ்வளவு நாள் அனுபவிச்ச வேதனைக்கு காரணம் வெளியில யாரும் கிடையாது. உன் குடும்பத்துக்குள்ளேயே இருக்கிறவர்க. அந்த உண்மைய மறைக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் இன்றி தப்பிக்க முடியாது. அவர்களே வந்து உண்மைய சொல்லட்டும். இல்லனா நான் சொல்ல வேண்டிய உண்மையை நானே சொல்லிடுவேன் என்று கடுமையாக பேசுகிறாரு. அந்த ஒரு நிமிடத்துல ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா, நண்பர்களே, உங்களுக்கும் தமிழ்ச்செல்வி மற்றும் சேதுபதியை பிடிக்கும் என்றால் இப்போதே இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மூவரின் முகமும் மாறிவிடுகிறது. கைகளில் நடுக்கம் வருகிறது. ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள். அவர்கள் மறைத்து வைத்திருந்த விஷயம் இப்போது வெளியே வந்துவிடுமோ என்ற பயம் முகத்தில் தெரிகிறது. ராஜாங்கம் குடும்பத்தினரை பார்த்து, அம்மா சொல்றத கேக்குறீங்களே, யாராவது தப்பு பண்ணிருந்தீங்கன்னா இப்பவே சொல்லிடுங்க, இன்னும் மறைக்க முயற்சி பண்ணாதீங்க என்று கூறுகிறார். அப்போது ஐஸ்வர்யா அழுது கொண்டே சில அடிகள் முன்னால் வருகிறாள். அவளை பார்த்த சேது, ஐஸ்வர்யா, ஏன் அழற? என்ன நடந்துச்சு என்று கேட்கிறார். ஐஸ்வர்யா உடைந்து போய், மாமா, என்ன மன்னிச்சிருங்க என்று மட்டும் சொல்ல முடிகிறது. உடனே ஈஸ்வரி அவளை தடுக்க முயற்சி செய்கிறாள். ஆனால் ஐஸ்வர்யா இனிமேல் அமைதியாக இருக்க முடியாது என்று முடிவு செய்துவிட்டாள். ஆண்டி, இனிமே இந்த உண்மைய மறைக்க முடியாது. இத்தனை நாளா நம்ம பண்ண தப்ப மறைக்க நான் கூட முயற்சி பண்ணிட்டேன். ஆனா இப்போ என் உயிரே போயிடும் அளவுக்கு பயமா இருக்கு. எல்லா உண்மையையும் சொல்லணும் என்று கதறுகிறாள். அந்த நேரத்தில் ராஜாங்கம் கடுமையாக அவளை அமைதியாக இருக்கச் சொல்லி உண்மையை முழுமையாக சொல்லும்படி கேட்கிறார். சேது ஐஸ்வர்யாவிடம் சென்று, நீ என்ன பண்ண? தமிழ் செல்வி மனசு உடையற அளவுக்கு என்ன நடந்தது? அவளை வீட்டை விட்டு போக வைக்க நீ என்ன பண்ண என்று கேட்கிறார். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் ஐஸ்வர்யா கதறுகிறாள். மாமா, தமிழ் செல்வி இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அவங்க காரணமே கிடையாது. நான் தான் காரணம். எல்லாமே என்னாலதான் நடந்தது என்று சொல்கிறாள். சேதுவுக்கு ஒன்றும் புரியவில்லை. தெளிவா சொல்லு ஐஸ்வர்யா, என்ன நடந்தது என்று மீண்டும் கேட்கிறார். அப்போது காட்டச்சி அம்மன் கடுமையான குரலில், இனி பாதி உண்மையை சொல்லாதே, நடந்ததை அப்படியே சொல்லு என்று எச்சரிக்கிறார்.
பயத்தில் நடுங்கிய ஐஸ்வர்யா இறுதியில் எல்லாவற்றையும் ஒப்புக்கொள்கிறா. சக்திக்கும் ஜனிக்கும் கல்யாணம் நடந்ததுக்காக தமிழ் செல்வி மீது கோபம் வந்தது என்று நினைச்சு எல்லாரும் அவள தண்டிச்சாங்க. ஆனால் அதுக்கு தமிழ் செல்விக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தமிழ் செல்வியோட போன்ல இருந்து நான் தான் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி தமிழ் செல்வி மாதிரி குரலை மாற்றி பேசினேன். அந்த ஒரு பொய்யாலதான் இவ்ளோ பெரிய பிரச்சனை உருவானது. ராஜாங்க மாமாவுக்கு அவமானம் ஏற்பட்டது. அவர் ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலை வந்தது. அவருடைய பதவியும் போனது. அதோடு நின்று விடாமல் ஈஸ்வரி ஆண்டி என்னை சேதுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்று சொன்னதால் அந்த ஆசையிலேயே நான் இன்னும் பெரிய தவறுகளை செய்தேன். தமிழ் செல்வியை எல்லாருடைய கண்களிலும் தவறானவளாக காட்டினேன் என்று அழுது கொண்டே சொல்கிறாள். அந்த உண்மையை கேட்டதும் சேதுவின் காலடியில் இருந்த நிலமே நழுவிய மாதிரி ஆகிறது. தமிழ் செல்வி மீதுதான் இத்தனை நாளும் கோபப்பட்டதற்கு காரணமே ஒரு பொய் என்பதை உணர்ந்ததும் அவர்